தமிழ் மாதங்களில் ஆவணி மாதம் 5ஆம் மாதமாக வருகின்றது. கேரளத்தில் இதுவே முதல் மாதமாகவும் சிம்ம மாதமாகவும் உள்ளது. திருவோண நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாள் வருவதால் இது சிரவண மாதம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. மாதங்களுக்கு எல்லாம் அரசன் என்று இதற்கு பொருள். சிங்க மாதம், வேங்கை மாதம் என்ற பெயர்களும் ஆவணி மாதத்திற்கு உண்டு. தேடி வந்து வழிபட்டால் ஓடி வந்து வினைகள் தீர்க்கும் விநாயகப் பெருமானின் திரு அவதாரம் நிகழ்ந்ததும் இதே ஆவணி மாதத்தில்தான். மாதந்தோறும் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி தினம் வந்தாலும் இந்த மாதத்தில் அவர் அவதாரம் செய்த சதுர்த்தி மட்டுமே விநாயகர் சதுர்த்தி என்று சிறப்பித்து கொண்டாடப்படுகிறது. நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் திரையோதசி திதியில் பிரீத்தி நாமயோகத்தில் கௌளவம் கர்ணத்தில் சித்த யோகத்தில் சனி மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆவணி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது ரிஷப ராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும், சிம்ம ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உள்ளனர். கன்னி ராசியில் கேது பகவானின் சஞ்சாரம் உள்ளது. கும்பராசியில் சனி பகவான் வக்ரத்தில் உள்ளார். ராகு பகவான் மீனராசியில் பயணம் செய்கிறார். இந்த மாதம் கிரகங்களின் பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கும், சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். ஆவணி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவான் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சிம்மத்தில் இணையும் சூரியன் புதன், கன்னி ராசியில் இணையும் கேது சுக்கிரன் ஆகிய கிரகங்களால் இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுப பலன்கள் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் குணமுடைய கடகராசி அன்பர்களே, நீங்கள் குடும்பத்தினரை நேசிப்பவர்கள். இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்கும். பண வரத்து அதிகப்படும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம். பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் உங்களது திறமைகள் வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். சிரமங்கள் குறையும். வேலை பளு குறைந்து காணப்படுவீர்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவுகள் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை மனதில் இருந்த வீண் பயம் அகலும். கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீர்கள். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதுக்கு இதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதுக்கு நிம்மதியை தரும். பூசம் நட்சத்திரம். இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும். பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் நீங்கும். ஆயுள்யம் நட்சத்திரம். இந்த மாதம் துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர ஆனால் வராது. மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்போது ஏற்படும். உங்களது பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கலாம். யோசித்து பேசுவது நல்லது. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்.
நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். சிறப்பு பரிகாரம்: சொந்த வீடு அமைவதற்கு ஆன்மீக பரிகாரம். சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். எளிமையான இந்த 2 பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும். அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும். எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும். சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது. சொந்த வீடு வாங்க வேண்டும், வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும், ஏற்கனவே துவங்கியிருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம். இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான 2 பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும். அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும். 3 அடி மண் கேட்டு 3 உலகையும் அளந்தவர் வாமனன். அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும். மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள். பிறகு 5 ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள். ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மீது 5 ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும். தினமும் காலையில் 6 மணி முதல் 7 மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள். 5 ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும். இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும். காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன், திங்கள் கிழமையில் சந்திரன், செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய், புதன் கிழமையில் புதன், வியாழக்கிழமையில் குரு, வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன், சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும். இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும். எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும். எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன்பெறுங்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.